சென்னையில் அறிவிக்கப்பட்டுள்ள ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை கோவையிலும் வசூலிக்க வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்துள்ளனர். சென்னையில் அமலாக்கப்பட்டுள்ள ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை மாநிலம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. தொழில் நகரமான கோவையிலும் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை நடைமுறைப்படுத்த கோரி ஓட்டுநர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். ஆனால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் கோவையில் உள்ள சில ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் இணைந்து தாங்களாகவே ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை நிர்ணயித்து வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்துவதாக அறிவித்தனர். இந்த தன்னிச்சையான முடிவை மாவட்ட நிர்வாகம் கண்டித்தது. போலீசாரும் எச்சரித்தனர். இந்நிலையில் ஆட்டோ மீட்டர் கட்டணம் நிர்ணயிப்பதில் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திங்கட்கிழமையன்று மாவட்ட கலெக்டர் அர்ச்சனா பட்நாயக்கிடம் கோவை MP நடராஜன், வால்பாறை MLA ஆறுமுகம் ஆகியோர் தலைமையில் ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் மனு அளித்தனர். தொழிற்சங்கத்தினுடைய கூட்டமைப்பின் சார்பில் ஒரு நியாயமான ஒரு மீட்டர் கட்டணத்தை தீர்மானித்து ஜனவரி 1 செயல்படும் என்று அறிவித்தார்கள். கோவை மாநகர காவல்துறையானது அதை அமலாக்கக்கூடாது என்று நிர்பந்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு வார கால அவகாசத்திற்குள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறோம் என்று ஆட்சித்தலைவர் உறுதி கூறியிருக்கிறார். மனுவை பெற்ற கலெக்டர் அர்ச்சனா பட்நாயக் உயர் அதிகாரிகளுடன் கலந்து பேசி ஒரு வார காலத்திற்குள் தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் கலைந்து சென்றனர்.